இந்த பேட் கேர்ள் அப்படின்ற படம் இப்போ ரொம்ப பப்ளிசிட்டிலாம் ஆகிப்போச்சு. படம் வரும்போது நிறைய பசங்கள்லாம் போய் பார்ப்பாங்கன்னு வைங்க. அந்த லெவலில் வந்து அது வேணா சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பசங்களும் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, கழுவி கழுவி ஊத்தாங்க வார்த்தை சோல் மச்சியாவா அப்படின்னும். இந்த படத்துலேயே அப்படி ஒரு டைலாக் இருக்குது. நான் இப்படி பேசுகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. விடுதலை 2ல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சிட்டார் அவர் உள்ள அந்த ஜென்டில்மேன்லாம் ஒளிஞ்சுன்னு இருக்காங்க. ஜென்டில்மேன்லாம் இந்த கொஞ்சம் அவுட் ஸ்போக்கன் ஜென்டில்மேன்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம பாலு மகேந்திரா சார் மாதிரி. அந்த ஜென்டில்மேன்லாம் வெளியே வந்தாங்கன்னா இவங்க இமேஜ் எல்லாம் வந்து காலி ஆகிடும். இவங்க வந்து இந்த மேட்டரை வந்து ஒழுங்காக புரிஞ்சிக்கல. ஏன்னா தமிழ்நாடு மக்கள் 80% ஆஃப் த மக்கள் இன்றைக்கும் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு 10% ஒத்துப்பாங்க. அதில் வந்து ஒரு 5% வந்து ரொம்ப எலிட் க்ரௌடு. அந்த எலிட் க்ரௌட் மட்டும் இந்த படத்தை வந்து பார்க்கணும்லாம் நினச்சா நடக்காத விஷயம். அவங்க தேட்டருக்கெல்லாம் போக மாட்டாங்க. படத்தை வந்து பார்க்குறவங்க யார் அப்படின்றது முதல்ல இவங்க புரிஞ்சிக்கல. புதுசாக ஒரு படம் பேட் கேர்ள் அப்படின்ட்டு என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க, அதான் கேட்க தோணுது. படத்துடைய ட்ரெய்லரை பார்த்துட்டு காரி காரி துப்பினுக்கிறாங்க. அந்த படத்துடைய டைரக்டர் ஒரு அக்கா, அந்த அக்காவை வந்து அந்த அக்காவுடைய லுக்கு பார்க்கும்போது இந்த ஹீரோயினுடைய அந்த ஹேர் கட் எல்லாம் ஏறக்குறைய அதே மாதிரிலாம் வருது ஒரு சில சீனில். ஒருவேளை அவங்க லைஃப்பில் இப்படி தான் இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்போ கேள்வி கேட்டு சோஷியல் மீடியாவில் போட்டு கிழி கிழின்னு கிழிச்சுனுக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருந்தா கிளாஸ் லீடராக இருக்கிறதோட மாசு. என்னங்க பண்ணி வச்சுக்கிறீங்க? அதுவும் வெற்றிமாறன் சார் இதை ப்ரொடியூஸ் பண்ணுமா? வெற்றிமாறன் சாருடைய ஒரு மிஸ்டேக், ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றது நான் புரிஞ்சுக்கினதுன்னா, வெற்றிமாறன் சார் வந்து பாலு மகேந்திரா அப்படின்ற ஒரு ஜெயண்ட் டைரக்டருடைய அசோசியேட்டாக இருந்தவர். பாலு மகேந்திரா சாருடைய கேரக்டரை பற்றி நிறைய விமர்சனங்கள், நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 80s கிட்ஸு 70s கிட்ஸுக்கெல்லாம் தெரியும், 90s கிட்ஸு கூட ஓரளவுக்கு தெரியும். ஆனால் ஃபுல்லாக தெரியாதுன்னு வைங்க. பாலு மகேந்திரா சார் கொஞ்சம் அவுட் ஸ்போக்கனான ஒரு ஆள், அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆள். பல சினிமிஷம்லாம் பண்ணியிருக்காரு அவர் சின்ன வயசில். யாரா சினிமிஷம் பண்ணலை அப்படின்றீங்களா? அதுவும் கரெக்டு தான். நம்ம இந்தியா அப்படின்ற இந்த நாடு எப்படின்னா, லிவிங் இன் ஹிப்போக்ரஸி அப்படின்ற மாதிரி ஒரு நாடு. பீஃப் வந்து எக்கச்சக்கமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு பக்கம் வந்து பீஃப் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பாம்பு வந்து அடித்து சாவடிப்பாங்க, ஆனால் வந்து பாம்பு வந்து கடவுள் அப்படின்வாங்க. அதே மாதிரி சரக்கு அடிப்பாங்க, ஆனால் டாஸ்மாக மூடுன்னுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பொலிட்டிக்கலி அண்ட் டெக்னிக்கலி பல விஷயங்கள் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அது இல்லை, அது இப்படி இல்லை, இப்படி இருக்கக்கூடாதுன்னுவாங்க. இந்த படம் வந்து ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அந்த பொண்ணுக்கு என்னன்னா, அந்த எடுத்த அந்த டைரக்டர் பொண்ணுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா, இந்த படத்தினால வந்து அப்படியே வந்து நம்ம ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனால் இந்த கம்யூனிட்டி, இந்த நம்மளுடைய இந்த சமூகத்தில் என்ன ஆக போகுதுன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் இம்பேக்ட் வந்துட்டு இந்த பொண்ணு வந்து ஒன்று இங்கேருந்து ஓடி போயிடுவாங்க, இல்லைன்னா அப்படி சட்டிலாக அப்படி இருப்பாங்க. அவங்களால இந்த சோஷியல் மீடியா விட்ருங்க, மொத்தத்திலே சினிமா ஃபீல்ட்லேயே வர அந்த எதிர்ப்புகளை அவங்களால எதிர்கொள்ள முடியுமான்றது தான் இதில் ஒரு பெரிய ஒரு கேள்வி. விஜய் சேதுபதி சார் வந்து இதுக்கு கங்க்ராட்ஸ் சொல்லி ஒரு ட்வீட் போட்டார். போச்சு, அவரை கழுவி ஊற்றினுக்கிறாங்க. அவர் ஏன் ட்வீட் போட்டார்னா, அவர் இந்த பொண்ணுங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுனால இல்லை அவர் ட்வீட் போட்டது. இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. பெண்கள் அப்படின்றது புனிதம், அது இது இந்த மாதிரியே போயிருந்தா எவ்வளோ நாள் தாங்க அப்படியே போயின்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த அம்மா பேசுகிறாங்க, அந்த டைரக்டர் அக்கா. ஆனால் அதை பின்ன எப்படி போர்ட்ரே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறது தான் வந்து நம்ம வந்து கேட்போம். இன்னும் வந்து சாதாரண மக்கள் என்ன கேட்பாங்கன்னா, இவ என்ன அவ மாதிரி பேசுகிறா அப்படின்றவாங்க. தேவையில்லாத ஒரு வேலை, தேவையில்லாத ஒரு ஊரில், இந்த ஊரில் இது பண்ணாமல் இதை வந்து யூஎஸில் பண்ணியிருந்தா இல்லை ஃப்ரான்ஸில் பண்ணியிருந்தா இவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து நிறைய இந்த மாதிரி படங்கள் இருக்குது. அந்த மாதிரி படங்களெல்லாம் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி என்னத்தை பற்றி எடுக்கிறது. சரி, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கன்செப்ட். அதான் சொல்ல வந்த கன்செப்ட் எல்லாம் ஓகே. ஆனால் ரொம்ப ஓப்பனாக போயிட்டீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி ஒத்துக்க மாட்டாங்க. சிட்டியில் ஒத்துப்பாங்க. நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக வேணால் இதை எடுத்துருக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு சினிமாவை எடுத்தீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து இன்னொரு ஃபால்ட்டு, பெரிய ஒரு ஃபால்ட்டு வந்து வெற்றிமாறன் மாதிரி ஒரு ஆள் அவருடைய பேர் போட்டது. அவர் பேர் டேமேஜ் ஆகுது. இப்போ தனுஷ்லாம் உட்காந்து சிரிச்சுன்னுப்பாரு அப்படின்னு சிரிச்சுன்னுப்பாருன்னு வைங்க. ஏன்னா வெற்றிமாறன் சார் கிட்ட வந்து இப்படி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா வெற்றிமாறன் சாருடைய ஒரு இமேஜே வேற. அது அவருக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. இல்லை விஜய் சேதுபதி சாருக்கும் இருக்குது அந்த ப்ராப்ளம். அவங்களுடைய இமேஜ் வந்து வேற. அவங்கள வந்து ஏன் மக்களுக்கு பிடிக்குதுன்னா, அவங்க பெரிய அப்பாட்டக்கர் ஆனதுனால கிடையாது. அவங்க வந்து அப்பாட்டக்கர் அப்படின்றத தாண்டி மக்கள் மனசில் அவங்க இடம் பிடிச்சிருக்காங்கன்னா எதனாலன்னா, மக்கள் யோசிக்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ ஆடுகளம் இல்லை பொல்லாதவன், எந்த படம், வட சென்னை, இதெல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் யோசிக்கிறான்ப்பா. எப்படி இப்போ வந்து இந்த 2ல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சிட்டார் அவர் உள்ள அந்த ஜென்டில்மேன்லாம் ஒளிஞ்சுன்னு இருக்காங்க. ஜென்டில்மேன்லாம் இந்த கொஞ்சம் அவுட் ஸ்போக்கன் ஜென்டில்மேன்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம பாலு மகேந்திரா சார் மாதிரி. அந்த ஜென்டில்மேன்லாம் வெளியே வந்தாங்கன்னா இவங்க இமேஜ் எல்லாம் வந்து காலி ஆகிடும்.
மெயினாக வந்து 90s 2000 அதிலலாம் வந்து இந்த ஓப்பனாக இது பண்ணுறது இதெல்லாம் வந்து சாதாரணப்பா, இது ஆம்பளை பொம்பளை இதெல்லாம் வந்து ஒன்று தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது இதெல்லாம் வந்ததெல்லாம் அப்போ தான் பாலு மகேந்திரா சார் மாதிரி ஆளெல்லாம் வந்து அதை ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஆளுங்க. அதை பற்றி ஜாஸ்தியாக பேசினா ரொம்ப வல்கராக பேச வேண்டி வரும். அதனால் நான் வந்து அதை பற்றி பேச விரும்பல. நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் அப்படி கிடையாது, கடவுள் கிடையாது அப்படிலாம் சொல்கிறவங்க அவங்க 5 ஸ்டாரில் தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா போனால் எக்கச்சக்கமாக டக்கு டக்கு டக்குன்னு ஊதுனே இருக்கு. இந்த 5 ஸ்டாரில் ரொம்ப நாள் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போயிடும். வாட் இஸ் த கிராஸ் ரூட் லெவல், கிராஸ் ரூட் கம்பெனின்றது தான் என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி போல இருக்குது. ஒரு கிராஸ் ரூட்னா என்னன்னு தெரியுதான்ட்டு எனக்கு தெரியல. அந்த லெவலில் இருக்கிற அந்த டாக்கு அந்த மென்டாலிட்டி அப்படின்றது புரியாமல் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து வேற மாதிரி எடுத்துருக்கலாம். இந்த கதையெல்லாம் ஓகே தான், கதை எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போதே புரியுது. அந்த பொண்ணு எப்படி கஷ்டப்பட போறா அப்படின்றத காட்ட போறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து எப்படி ப்ரூவ் பண்றா தனியாக வந்து வாழ முடியும். தனியாக வாழ முடியுங்க, யாராலையும் தனியாலாம் வாழ முடியும். தனியாக வாழ முடியாமலாம் கிடையாது. தனியாக நீங்கள் உங்களுக்கு ஆயுசு இருந்ததுன்னா நீங்கள் 100 வயசு கூட வாழலாம். அதை பற்றிலாம் மேட்ரு கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் த கான்சிக்வன்சஸ் அண்ட் த சிச்சுவேஷன்ஸ் வாட் யூ ஆர் ஃபேஸிங். அதுதான் வந்து என்னுடைய ஒப்பீனியன். இந்த படத்தில் ஒரே ஃபால்ட்டு, இவங்க ரொம்ப ஓப்பனாக இந்த இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துட்டு இவர் சொல்கிறாருல ஃப்ரேம் வைக்கணும்னு, இந்த ஃப்ரேம் அப்படி வைக்கிறது இப்படி வைக்கிறது, அந்த மாதிரி இப்படி ஃப்ரேம் வைக்கலாமா அப்படி ஃப்ரேம் வைக்கலாமான்னு கண்ட இடத்துல ஃப்ரேம் வச்சு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் வந்து இந்த படத்தில் இருக்க ஒரே ஒரு ஃபால்ட்டு. ரொம்ப ஓப்பனாக போயிட்டாங்க. அவ்வளோ ஓப்பன் வந்து இங்கே மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. நல்லா பண்ணுவேன். We should kill all men. But I like having sex with them. சிட்டிஸில் ஒத்துப்பாங்க. பெங்களூரு, கேரளாவில், இப்போ கொச்சின், ஆந்திராவில் ஹைதராபாது, இல்லை தெலுங்கானா, மெயினான இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஆந்திராவில் ஹைதராபாத்ன்ட்டுனா சரி ஓகே, அது ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங்காக வந்துச்சு. இப்போ டெல்லி, பாம்பே, இந்த சிட்டிஸில் வந்து பப்பு அது இதெல்லாம் வந்து தப்பு கிடையாது அப்படின்னு யோசிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அதுதான் வந்து உண்மை அப்படின்னு கிடையாது. பப்பு அப்படின்றதுக்கு போனோன்னு ரொம்ப அப்படியே ஏங்கின்னு இருக்க பொண்ணுங்க கிராமத்துலேயும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரியாலிட்டி தெரியாது, பப்பில் என்ன நடக்கும். பப்பு மட்டும் இல்லை, கிளப்பு, பப்பு விட்ருங்க, பப்பு வந்து சாதாரணமாக குடிக்கிறது, கிளப்பில் வந்து என்ன நடக்கும், என்னென்ன சினிமாஸ் எல்லாம் பண்ணுவாங்க பசங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது. அங்கே என்ன டைப் ஆளுங்கெல்லாம் வராங்கன்னு தெரியாது. இந்த டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து கிளப்புக்கெல்லாம் போவாங்க. அந்த மாதிரி கிளப்லலாம் வந்து அந்த மாதிரி சினிமாஸ் எல்லாம் நடக்காது. ஏன்னா வந்து அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்னு வைங்க. இல்லை இவங்களாம் பண்ணுவாங்களான்னு தெரியல. எப்படியோ அதையும் இதையும் இது வந்து நம்ம சீமான் என்ன சொன்ன மாதிரி தான், சாலைக்கு அந்த பக்கம் நில்லு இல்லைன்னா இந்த பக்கம் நில்லு, இல்லை நடுப்புறம் நின்னா வண்டி ஏறிடும். அந்த மாதிரி இவங்க வந்து அந்த விஷயத்த கரெக்டாக புரிஞ்சிக்கல. இவங்களுக்கு என்ன புரியுதுன்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு தோணலை. என்னுடைய ஒரு ஒப்பீனியனில் என்னன்னா, இவங்க வந்து இந்த மேட்டரை வந்து ஒழுங்காக புரிஞ்சிக்கல. ஏன்னா தமிழ்நாடு மக்கள் 80% ஆஃப் த மக்கள் இன்றைக்கும் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு 10% ஒத்துப்பாங்க. அதில் வந்து ஒரு 5% வந்து ரொம்ப எலிட் க்ரௌடு. அந்த எலிட் க்ரௌட் மட்டும் இந்த படத்தை வந்து பார்க்கணும்லாம் நினச்சா நடக்காத விஷயம். அவங்க தேட்டருக்கெல்லாம் போக மாட்டாங்க. படத்தை வந்து பார்க்குறவங்க யார் அப்படின்றது முதல்ல இவங்க புரிஞ்சிக்கல. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இந்த பேட் கேர்ள் அப்படின்ற படம் இப்போ ரொம்ப பப்ளிசிட்டியெல்லாம் ஆகிப்போச்சு. படம் வரும்போது நிறைய பசங்கள்லாம் போய் பார்ப்பாங்கன்னு வைங்க. அந்த லெவலில் வந்து அது வேணா சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பசங்களும் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, கழுவி ஊத்தாங்க வத்தா சோல் மச்சியாவா அப்படின்னா. இந்த படத்துலேயே அப்படி ஒரு டைலாக் இருக்குது. நான் இப்படி பேசுகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன் இந்த மாதிரி வேலைங்கெல்லாம் பணத்துக்காக நீங்கள் கலையை ப்ரமோட் பண்ணுறேன் அப்படின்றீங்க. ஆனால் இதில் வந்து கலை அப்படின்றது செகண்ட் ஹாஃபில் வருமானு தெரில. கலை நான் பக்கத்து விட்டு பண்ண இல்லைங்க. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி பருக வேண்டிய அமுதப்படாது. எப்படியோப்பா, கிராஸ் ரூட் கம்பெனி புஷ்ன்னு போயிடாதீங்க ப்ளீஸ். நல்ல நல்ல படங்கள், விசாரணை அந்த மாதிரி டைப்பான படங்கள் கொடுங்க. ஆக்ஷன் படங்கள். வெற்றிமாறன் சார் அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆகி இந்த மிட் ஏஜ் கிரைசிஸ்க்கெல்லாம் ஆளாயிடாதீங்க.